ம். எங்கே போகணும்? இங்கே பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் இறக்கி விட்றீங்களா? சரி, ஏறுங்க போகலாம். வண்டியை நிறுத்துறான். நான் சொல்கிற இடத்துக்கு வண்டியை விடு. நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன். என் ஆள் பின்னாடி வந்துட்டுருக்கான். வண்டியை விடு. டே மச்சான், நான் சொன்னேன்ல ஆஃபீஸில் புதுசாக ஜாயின் பண்ணிக்கிற மேனேஜரு அது இவர் தான். அவனு என் ஃப்ரெண்ட்ஸு. என் கழுத்தில் கத்தி வச்சதை நான் சொன்னேன்னு வையன், உன்னை பொழந்துருவாங்க. மரியாதையே போயிரு. ப்ரோ நீங்கள் யார்? என்ன பார்த்து பேசிகிட்டு இருக்கீங்க? சாரி ப்ரோ, தூரத்தை வந்து பார்க்குறக்கு என் ஃப்ரெண்டு மாதிரி இருந்துச்சு. சாரி ப்ரோ. சரி, ஓகே. எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும், அதுக்கு சரியான முடிவு எடுக்கணும். நான் சரியான முடிவு எடுத்ததுனால தான் நான் தப்பிச்சேன். எல்லாமே நம்ம எடுக்கிற முடிவில் தான் இருக்குது. ஓகே, போலாம். உனக்கு போட்டோகிராஃபி கரியர் செட் ஆகாது. பேசாம கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகுற வழிய பாரு. நீ சிஎஸ் தானே படிச்சிருக்க. உன் ஃப்ரெண்டு மாதிரி ஐடி ஜாப் ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம்ல? இதுல என்ன வருமானம் வருது? இது நிரந்தரமான ஜாப்பும் இல்லை. உனக்கு இது செட் ஆகாது. யோ, யார் நீ? எதுக்கு ஏன் அறிஞ்ச? காது கொயங்குது மச்சான். ஏய், யார்ப்பா நீ? எங்க ஏரியா பையன் மேல கை வைக்கிற? கேக்குறேன்ல, யாரா நீ? எப்படி வண்டி ஓட்டுறான் பாரு புறம்போக்கு. இவன் நல்லா தேடி பிடிச்சி செவில்லி அரையணியா. அதைத்தான் நான் செஞ்சேன். என்னாச்சு? பீரியட்ஸ் ஆயிடுச்சு. அச்சோ. குடிங்க. இப்போ ஓகேவா? சரி, ஓகே, பாய். ஏய், நீ அனு தானே? ஆமாம் பார்வதி, அனுவே தான். என்னாடி லவ் ஜிகாத்தா புர்காலாம் போட்டிருக்க? பகுத்தறிவு இருக்கவங்க பாதுகாப்புக்காக கூட புர்கா போட்டுக்கலாம். என்னடி பகுத்தறிவுன்னு பெரியாரிசம்லாம் பேசுற? என்கிட்ட இருக்கிறத பேசினா பெரியாரிஸ்டா? புர்கா முஸ்லீம்களுக்கு சொந்தம்னு யார் சொன்னா? மானத்தை காக்கணும், நான் என் கணவனுக்காக மட்டும்தானே நினைக்கிற எல்லா பெண்களோட உடை. ஆயுதம் தான் நம்மளை காப்பாற்றணும்னு இல்லை, இந்த புர்காவும் என்னை காப்பாற்றும், என்னை பாதுகாக்கும். அதுக்கு நான் முஸ்லீமா இருக்கணும்னு அவசியம் இல்லை. பகுத்தறிவு உள்ள மனுஷனா இருந்தா போதும். போர் வீரனின் தோட்டா வன்முறை அல்ல, பெண்களுக்கான ஹிஜாப் அடக்குமுறை அல்ல.
அப்பா சொல்லுங்கப்பா. அம்மா உனக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பியிருக்கேன், அவனான்னு கொஞ்சம் பாரு. ஹலோ அப்பா, எங்க இருக்கீங்க? அந்த பசங்களை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க, வண்டி எடுங்க. சுடுங்கப்பா, சுட்டுட்டு ஜெயிலுக்கு போயிட்டா எல்லாம் சரியாயிடுமா? அப்போ உன் மேல ஆசிட் அடிச்சு உன்னை சும்மா விட சொல்றியா? இவனெல்லாம் சுட்டு கொல்லக்கூடாதுப்பா, வாழ்ந்துதான் ஜெயிக்கணும். அழகு அழிச்சா அவங்க வாழ்க்கை அழியுங்கிற அந்த எண்ணம் அழியணும். இனி இந்த ஸ்கார்ஃப் எனக்கு தேவையில்லை. உன்ன மாதிரி இருக்கிறதெல்லாம் யாராலையும் முடியாதுல்ல. சூழ்நிலை, தேவை, முகத்துக்கு முன்னாடி பின்னாடின்னு சேஞ்ச் ஆகிற கேவலமான மனுஷங்க நடுவில் நான் சிரித்தா நீ அழுகிறதும் இல்லை, நான் அழுதா நீ சிரிக்கிறதும் இல்லை. நீ மட்டும் எனக்கு உண்மையாகவே இருக்கியே. உனக்கு மட்டும் வாயும் கையும் இருந்திருக்கணும். என்ன மாதிரி ஒரே ஒரு நாள் வாழ்ந்து காட்டுங்கடான்னு விரல் சொடைக்க உலகத்துக்கே சவால் விட்டுருக்கலாம். லைஃப்லேயே நீ தான் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு தோணுது. ஏன்னு கேட்குறியா? டெய்லி வெளியில் போகும்போது அம்மா முகத்தை பார்த்துட்டு போகிறனோ இல்லையோ, உன்னை பார்க்காம போகிறதே இல்லை. செமினாருக்கு முன்னாடி, ஸ்டேஜில் பேசுகிறதுக்கு முன்னாடி, இன்டர்வியூக்கு முன்னாடி, லவ் ப்ரப்போஸல் கூட ரிஹர்சலே உன் முன்னாடி தான். இந்த ஸ்னாப்சாட்டு, யூகேஎம் பர்ஃபெக்ட்லாம் என் மூஞ்சி அழகாக இருக்கும்போதே தெரியும். அந்த ஆப்லாம் பச்சையாக போய் சொல்லுதுங்க. பட் என் மூஞ்சி எவ்வளோ அசிங்கமாக இருந்தாலும் என்னை பார்த்து முகம் சுழிக்காத ஒரே ஜீவன் நீ மட்டும்தான். என்கிட்ட பேச யாரும் இல்லைன்னு தோணும் முதல்ல உங்ககிட்ட தான் நிறைய பேசியிருக்கேன். சோல் இல்லாத ஒரு சோல்மேட். என்ன ஒன்று, ஆபத்துனா உயிரை கொடுத்து உயிரை காப்பாற்றுவன் தான் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்க. உன்னால் அது மட்டும்தான் முடியாதுல்ல. ஆபத்துனா உயிரை கொடுத்து உயிரை காப்பாற்றுவன் தான் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்க. உன்னால் அது மட்டும்தான் முடியாதுல்ல. இந்த 60 செகண்ட்ஸ்குள்ள உங்களை நீங்க ஜீனியஸ் ப்ரூவ் பண்ணா திஸ் ஜாப் அண்ட் salary will be yours. Your time starts now. உங்க அம்மா ஒரு ப்ராஸ்டிடியூட்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? சார் வாட்? உங்க இடம் உங்க இன்டர்வியூனா என்ன வேணா கேள்வி கேட்பீங்களா? தெரியாது சார். தெரியும் சார். தெரியுமா? ஆமா சார், எங்க அம்மா ஒரு ப்ராஸ்டியூட் தான். ஆனா எங்க அம்மாவோட ஒரே கஸ்டமர் எங்க அப்பா மட்டும்தான். எவ்ரி சிச்சுவேஷன் ஹஸ் டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸ். நம்ம எப்படி ஃபேஸ் பண்றோம்னு தான் முக்கியம். தம்பி, நேற்று நியூஸ் பேப்பர் எங்கே தூக்கி போட்டு போன? இல்லை சார், இங்கே தான் சார் வச்சேன். காற்றுல ஏதாவது பறந்துருக்கும். பேப்பர் பாடுற பையன் தான்டா நீ. பேப்பரில் வர நியூஸை பற்றி உனக்கு என்ன தெரியும்? அடுத்த இது மாதிரி பண்ண காசு கொடுக்க மாட்டான். படா. மேலும் 2 நாட்களுக்கு வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கும். மாவட்ட அளவிலான போட்டியில் மயிலாடுதுறை மாணவன் சாதனை. மயிலாடுதுறையில் செய்தித்தாள் போடும் கலைமாறன் என்ற மாணவன் மாவட்ட அளவிலான தடகள போட்டியில் தங்கம் வென்றார். மேலும் இவர் சாதனை தொடர வாழ்த்துக்கள். டே, பிளட் கரெக்டாக மூஞ்சில பண்ணு, ஓகேவா? ஆஷில், ரெடியாக போகலாமா? ஆக்ஷன். விட மாட்டேன்டா. கட் கட் கட். என்ன எல்லாம் எக்ஸ்பிரஷன்டா இது? ஏண்டா ஒருத்தனை கொலை பண்ண பிறகு மொத்த கோவமும் முகத்தில் இருக்கணும்டா. இதுக்கு தான் அப்பமே சொன்னேன் உனக்கு நடிப்பு வராது, ஒரு மண்ணு வராதுன்னு. இன்னும் 2 நாள் காம்படிஷனுக்கு சப்மிஷன் வேற இருக்குடா. வந்துடுறானுங்க, ஆக்டர் ஆகிறேன், மயிர் ஆகிறேன்னு. ரெடியா போலாமா? ஆக்ஷன். சூப்பர்ரா.
கட் ஷாட் ஓகே நல்லா ஓகே எல்லாம் ஓகே நெக்ஸ்ட் சீன் ஆம்புலன்ஸ் நான் ஆம்புலன்ஸ் சொன்னேன் ஆம்புலன்ஸ் இங்க கௌதம் ஆம்புலன்ஸ் சீக்கிரம் போ நெக்ஸ்ட் சீன் அந்த பக்கம் போலாம் வாங்க ப்ரோ நெக்ஸ்ட் ஆம்புலன்ஸ் சீன் தான் ப்ரோ டைம் ஆச்சு ப்ரோ ஷூட்டுக்கு எப்போ வரீங்க டைரக்டர் கத்துவாரு ப்ரோ